நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களை இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் பேசுவதற்காக காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கிய தலைப்பு என்கவுண்டர் மனித உரிமை மீறலில் தமிழ்நாடு முதலிடம், விளம்பர ஆட்சி மீது 75 அமைப்புகள் கூட்டறிக்கை. திமுக ஆட்சியில் நடந்த 19 என்கவுண்டரில், அதாவது என்கவுண்டர் என்றால் சுட்டுக் கொல்லப்படுவது, சாமானிய மக்களுக்கு அது புரிய வேண்டும். அதாவது விசாரணை கைதிகள் என்ற பெயரில் அல்லது விசாரிக்க போகிறோம் என்ற பெயரில் அல்லது ரவுடிகளை பிடிக்கப் போகிறோம் என்ற பெயரில் படுகொலை செய்து விடுவது. 21 பேர் இதுகாரம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்த பின் குற்றவாளிகளை காவல்துறையினர் சுட்டுக் கொள்வதும் அதிகரிப்பு. அவர்களை சுட்டுக் கொள்வது மட்டுமின்றி கையிலே அடித்து, காலிலே அடித்து, எலும்பை உடைத்து, பாத்ரூமிலே கீழே விழுந்தார்கள் என்றெல்லாம் கதை கட்டுகிற நிலையும் நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவதாக, தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் கலாச்சாரம், கள்ளச்சார வியாபாரங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது என்கின்ற மூன்றாவது குற்றச்சாட்டு. நான்காவது, சட்டம் ஒழுங்கு கள்ளச்சாராய பிரச்சனை போதெல்லாம் அதிகாரிகள் மாற்றம்தான் ஒரே தீர்வா. இப்படி பல விஷயங்கள் போகிறது. தலித் சமூகத்திற்கு எதிராக சின்னத்துறை நேற்று வெட்டப்பட்டிருக்கிறார். 17 முறை வெட்டப்பட்ட பின்பும் நேற்று திருநெல்வேலி கொக்கரகுளத்தில் அந்த மாணவன் தாக்கப்பட்டிருக்கிறார். பாலியல் பலாத்காரங்கள் மட்டுமன்றி திருநெல்வேலியிலே ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவனை பெரும் அறிவாலை கொண்டு 8வது வகுப்பில் தாக்கப்படுகிறான். என்ன நடக்கின்றது தமிழ்நாட்டில்? இதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் முடியவில்லை, கற்பனை செய்து கொள்ளவும் முடியவில்லை. என்ன நடக்கின்றது தமிழ்நாடு? இந்த நிகழ்ச்சியிலே நாம் நம்முடைய ஆளுமைகளோடு சிறப்பாக பேசுவதற்கு காத்திருக்கிறோம். நம்மோடு பூவுலகின் நண்பர் தோழர் வெற்றி செல்வன் அவர்கள் இணைகின்றார். சார் வணக்கம். அரசியல் விமர்சகர், கல்வியாளர், பொருளாதார நிபுணர், மரியாதைக்குரிய ஐயா ரவிசங்கர் சார் வணக்கம். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே சகோதரர் தூத்துக்குடி செல்வம் அவர்களை நான் வரவேற்கிறேன். செல்வம் சார் வணக்கம். வணக்கம். இப்பொழுது நம்மோடு உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு மெய்யப்பன் ராமசாமி. மெய்யப்பன் ராமசாமி சார், உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் சார், இணைப்பில் இருங்க. வெற்றி செல்வன் சார், முதல்ல இந்த கருத்தை வைங்க, அப்புறம் நம்ம மெய்ய பண்ணிட்டு. அதாவது குறிப்பாக இந்த என்கவுண்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை வந்து இப்போ நீதிமன்றம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஃபேக் என்கவுண்டர்ஸ் அப்படின்னு. இப்போ என்கவுண்டர் அப்படிங்கிறது என்னென்னா, 2 நபர்களுக்கு இடையே ஒரு மோதல் நிகழ்குது அப்படின்னா அதை என்கவுண்டர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இராணுவம் இது அவங்களுக்கு எதிரான அகேன்ஸ்ட் 2 பேருமே ஈக்குவலாக ஆர்ம்ஸ் வச்சு ஃபைட் பண்ணுறாங்க, 2 பேர் அடித்துக்கூட, அது வந்து என்கவுண்டர் சொல்லுவோம். ஆனால் இந்த நிகழ்வுகள்லாம் அப்படி தான் நிகழப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்கிறது தான் வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு விசாரணை மூலம் தெரிய வருகின்றது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக் என்கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடிப்படையில் நம்ம ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்ட ரீதியாக உங்கள் உடைமை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் உங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நீங்கள் போதுமான அளவுக்கு பலத்தை வந்து பயன்படுத்தலாம். அந்த உரிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே, இது வந்து போலீஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடியதில்லை, அது இயற்கையான உரிமையும் கூட. ஆமாம், மிலிட்ரிக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ரைட் கிடையாது அப்படிங்கிற. ஈவன் இண்டிவிஜுவல் பர்சன் அப்படிங்கிற செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணலாம். அப்போ அந்த செல்ஃப் டிஃபென்ஸில் நான் வந்து என்னை வந்து ஒருத்தர் நபர் தாக்க வந்தார், எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நான் செஞ்சேன், பலத்தை பயன்படுத்தினேன், இல்லை ஆயுதத்தை வந்து பயன்படுத்தினேன், அவர் இறந்து போகிறார் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல அவர் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் செஞ்சார் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அதன் அடிப்படையில் அவர் மேல் வந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா வேண்டாம். செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு சம்பவம், ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு செயல் செய்கிறீங்க, ஒரு கடுமையான தாக்குதல் நடத்துறீங்க, அதில் நபர் இறந்து போகிறார் அப்படின்னா அது வந்து கொலையாக கருதப்படாது. கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், அவ்வளோதான். அது வந்து ஹோமிசைடு, அது வந்து ஒரு மரணம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு, ஆனால் அது கொலையாக கருதப்படாது. அப்போ இந்த இடத்துல இதை வந்து யார் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எங்கே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? நீதிமன்றத்தின் மூலமாக ஆன் ட்ரையல் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ என்னென்னா, ஒரு என்கவுண்டர் நடக்கப்பது அப்படின்னா போலீஸோட வெர்ஷன் இதுதான் இருந்தாலுமே அது முறைப்படியாக பதிவு செய்யப்பட்டு, இது வந்து வழக்கமாக 174 பழைய சிஆர்பி செக்ஷனில் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பீஷியஸ் டெத் அப்படின்னு சந்தேகத்துக்குரிய மரணம். அப்புறம் வந்து ஆடியோடைய ஒரு என்கொயரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய என்கொயரின்னு மாற்றுறாங்க. அவர் வந்து ஒரு என்கொயரி பண்ணார், அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ட்ரையல் நடக்கணும். அந்த ட்ரையலில் இப்போ என்னென்னா, இந்த மாதிரி வழக்குகளில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் மேற்கொண்டு விசாரிக்கப்பட்டு அதில் ஒரு இறுதியான தீர்வு எட்டப்பட்டது அப்படின்னு நிகழ்வு நடக்கல. அதுதான் பேசிக்கான விஷயம். அதாவது என்னென்னா, உங்கள் உயிரையும் உடமை பாதுகாத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு கூட இந்த ரைட்டை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் இமீடியட்டாக சொல்லிட்டாலே வந்து போதும் அப்படின்னு நிலைமை இருக்கீங்களா? இப்போ அதுதான் பிரச்சனை. அப்போ என்னன்னா, அதை வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு மூலமாக நிரூபிக்கப்பட்டு இவை அனைத்துமே போதுமான காரணத்தின் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே உண்மையான என்கவுண்டர்ஸ் தான், இது ஃபேக் என்கவுண்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறீங்களா? அது இல்லை. அந்த லையபிலிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது போலீஸ் மேலே வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணப்படலை. ஸோ காவல்துறைக்கு லையபிலிட்டி இருக்குது.
ஆமா, ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி லைபிலிட்டி போலீஸ் ஆபீசர் ஹேஸ் டு டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் இதுவரை ரெஸ்பான்சிபிளா அவங்க என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்களா இல்ல இல்ல, கையில ஒரு கெட்ட போட்டுட்டு படுத்து கிடக்கிறது மட்டும்தான் காட்சிப்படுத்தப்படுகிறது. இது அப்ப தொடர்ச்சியாக நடக்கும். அப்போ உச்சநீதிமன்றத்தில் குறித்தான வழக்குகள் வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பிரிமினரி என்கொயரி இருக்கணும். அதன் அடிப்படையில் தெரிய வந்தா கண்டிப்பா எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. பதிவு பண்ண 302 நீங்க வந்துட்டு பதிவு செய்யணும் அப்படிங்கிறது முன்னாடியே இருந்தது. அப்போ அந்த கொலை வழக்காக இதை வந்து கன்சிடர் பண்ணி அந்த ஆன் ட்ரையல்ல இது செல்ஃப் டிஃபென்ஸ் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு விடுதலை பெற வேண்டியது அவர் மேல இருக்கு, அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு நகரணும். அப்போ இப்படியான முறைமைகள் இங்க நடக்கப்படுகின்றதா? அப்படி இல்லாத பட்சத்தில் அப்ப என்னன்னா, அப்போ நீ போலீஸ்க்கு வந்துட்டு ஓவர் அதிகாரம் கொடுக்குறீங்க. அப்போ ஒரு போலீசிங் ஸ்டேட்டா வந்து மாறுது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகள். அப்போ நம்ம வந்து ஒரு சட்டத்தின் ஆட்சியம் சொல்லுகின்ற போது ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் இங்க சட்டம் அப்படின்னு சமமாக இருக்கு. அப்போ இந்த சட்டத்தின்படி ஒரு குற்றவாளி இருக்கிறார்கள் என்றால் சட்டத்தின்படி விசாரிக்கப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை வழங்கப்படும். அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வரைக்கும் வழங்கலாம் நாம வந்து. ஆனால் காவல்துறை இந்த அதிகாரத்தை தன்னோட கையில் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரில் வந்து சில விஷயத்துக்கு வந்து என்ன, ஒரு மீடியாவுக்காகவோ இல்லை வந்து ஒரு மீடியா ட்ரையல் நடக்குது அல்லது ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் வந்து நமக்கு அகேன்ஸ்டாக இருக்குது என்பதற்காகவோ தொடர்ச்சியாக இப்படியான நிகழ்வு நடத்துவதுங்களா? இப்போ கடந்த வாரத்தில் வந்து ஒரு நாள் 2 நாள் தொடர்ச்சியாக இப்படி என்கவுண்டர்ஸ் டெத் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ இவை அனைத்துமே வந்து போலீஸை வந்து நீங்கள் அதிகமான எம்பவர் பண்ணுறது அப்படிங்களா? இது வந்து சமூகத்திற்கு மிகவும் கேடு விளைவிக்கும். நம்மளுடைய டெமோக்ராட்டிக் ரைட்டை வந்துட்டு உடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கணும். இப்போ வெற்றி செல்வன்ட்ட ஒரு சம்பவத்தை கேட்குறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து the time it was completely hectic talk is going on amid the society. இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. ஆனால் திருவேங்கடத்தை எதுக்கு கொலை செஞ்சாங்க? ஒரு சந்தேகம் வருது எனக்கு. கேட்குறேன், ஒரே ஒற்றை திருவேங்கன், அவன் கூலிக்கு கொலை செய்கிறானா வெற்றவனா இருக்கட்டும், அது இல்லை. 50 போலீஸ் சுற்றி வருகின்ற போது அவனை எதற்கு கூட கொலை செய்தார்கள்? சீசிங் ராஜா, இதுக்கெல்லாம் பல சந்தேகங்கள் இருக்கிறது அல்லவா? ஒருவர் அப்படி என்றால் போலீஸ் வந்து டிசபிள்டா இருக்கா? ஒரு திருவேங்கடத்தை பாதுகாக்க முடியாமல் 10 போலீஸார் வேன்ல வைத்து எப்படி அவன் இவனை சுடுவதற்கு முயற்சி செய்தான்? இந்த மாதிரி கேள்விகள் வந்து ரொம்ப மாக்கா இருக்குல்ல. உண்மையாக இப்போ மும்பையில் வந்து இந்த மாதிரி சூப்பர் காப் அப்படிங்கிறப்பாங்க, அதாவது 50 என்கவுண்டர் பண்ண ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற இருக்காங்க. அவங்க மேலே பின்னாடி விசாரிக்க பண்ணும்போது சரி நிறையா இந்த மாதிரி என்கவுண்டர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து காசு வாங்கிட்டு பண்ணியிருக்காங்க. அரசியல் ரீதியாக இந்த இதெல்லாம் விசாரணையும் போது வெளியே தெரிய வந்துச்சு. அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்கின்றதா? அப்படி இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டியது அதே காரணத்தை நான் கேட்குறேன். திருவேங்கடத்தை திமுக அரசினுடைய போலீஸ் அவசர கதியில சுட்டு கொண்டது அரசியல் பின்னணி இருக்கிறதா? ஒரு சந்தேகம் வருமல்ல? இல்ல, கண்டிப்பா. அவனை சுடுவதற்கு என்ன காரணம்? அதாவது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வந்து ஃபேரா இருக்கணும் அப்படின்னா, அவங்க வெளிப்படைத்தன்மையோடு செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட செய்யக்கூடிய அப்ரோச் அப்படிங்கிறதுமே வந்து பொதுமக்களோட பார்வைக்கு வந்துட்டு ஓகே இது வந்து ப்ராப்பரா போகுது அப்படிங்கிற அந்த நண்பகத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது எப்பவுமே அரசிடம் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி சந்தேகங்கள், இந்த மாதிரி தீரிகள் வருவதற்கான அடிப்படையான காரணம் என்ன? ஏன் இது நிகழ்த்தப்படுது, எப்படி நிகழ்த்தப்படுது, அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய நிறைய அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும் போது வருது. அப்போ இதெல்லாம் பியாண்ட் இந்த சந்தேகத்துக்கு இடமில்லாமல் விசாரிக்கப்பட வேண்டிய தார்மீக பொறுப்பு அப்படிங்கிறது காவல்துறைக்கும், அது கண்காணிக்க வேண்டியது நீதித்துறைக்கும், இவையெல்லாம் மேலாண்மை செய்வதற்கான ஆட்சியாளருக்கு இருக்குது. அப்போ ஒரு கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதை நீங்க வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. இட்ஸ் a binding responsibility should have a kindly, அதாவது collective responsibility. ஸ்டேட்னுடைய கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது போலீஸும் இருக்கிறது, போலீஸ் துறை அமைச்சகமும் இருக்கிறது, அரசாங்க பியூரோக்ராட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. நிச்சயமா. அப்படி நீதிமன்றத்தை உட்பட எல்லாத்துக்கும் இருக்கு. திரு மெய்யப்பன் ராமசாமி, ஒரு உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழக்குகளை பலர் நீங்கள் ஆய்வு செஞ்சிருக்கிறீர்கள். தற்போது இந்த என்கவுண்டரில் மனித உரிமை மீறல் தமிழகம் முதலிடம், 75 அமைப்புகளுடைய கூட்டறிக்கை. நம்முடைய தோழர் திரு வெற்றி செல்வன் அவர்கள் சில விவகாரங்களை சொன்னார். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். 3 விஷயங்கள். ஒன்று, இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் அப்படின்லாம் நடக்குமா, நடக்கக்கூடாதா, என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்கணும், அப்ப எப்ப எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலா பார்க்கணும் அப்படின்றது இன்னைக்கு புதிதான விஷயம் கிடையாது. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பல முறைகள் வந்து இந்த வழக்குகள் போய் திரும்பி வந்திருக்கு. அதுல வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு 16 கைட்லைன்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு மகாராஷ்டிராவில இருந்து வந்து கேஸ்ல இருந்து PUCL ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற வழக்குல வந்து அவர்கள் 16 கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எப்போ வந்து இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் வந்து அவர்களோட தற்காப்புக்காக வந்து திருடர்களையோ இந்த மாதிரி யார் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதுக்கு. ஸோ அந்த 16மே அவர்கள் வந்து அதுக்குள்ள வந்தா மட்டும்தான் அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்றது பர்மிசபிள். அது ஏன்னா அவர்களோட தற்காப்புக்கு
அப்ப வந்து அவர்கள் ஒண்ணு அந்த விக்டிமை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அவர்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அவர்களை சுற்றி இருந்தவர்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. இந்த அக்யூஸ்ட் வந்து தப்பிச்சு போயிடுவான், பலருக்கு வந்து டேஞ்சரஸா இருப்பான் ஃபியூச்சர்ல அப்படிங்களா, அந்த இமினன்ட் மொமெண்ட்ல அவன் டேஞ்சரஸா இருக்க போறான் அப்படின்ற இந்த மாதிரி பல காரணங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும், யாருக்கு அடுத்த ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்கணும், எப்படி என்கொயரி நடத்தணும் அப்படின்றதுதான் அந்த 16 பாயிண்ட்ஸ். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் வந்து இன்னைக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்களுக்கெல்லாம் தேவை என்ன இருக்கு, இந்த என்கவுண்டருக்கு வந்து என்ன அவசியம் இருக்கு அப்படின்ற பார்க்க வேண்டிய பார்வை இருக்கிறது. ஒன்று வந்து இவர்கள் வந்து இருக்கிறதுலேயே மோசமான கிரிமினல், இவர்களை வந்து உயிரோட பிடிச்சா வந்து சமுதாயத்திற்கான ஆபத்து இருக்கு, இவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு இவர்களோட உயிரோட பிடிக்க முடியாது, அதுல ஆபத்து இருக்கு அப்படின்ற சொல்ற காரணங்கள் வேற விஷயம். ஆனா இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல போன 4 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 21 இந்த மாதிரி மறைவுகள், போன 18 நாட்கள்ல மட்டும் 3 மறைவுகள் சென்னை அருகாமையில். அப்படின்னு இருக்கும்போது இவர்கள்லாம் என்ன மாதிரி குற்றவாளிகள், இவர்கள் மீது எத்தனை மாதிரி குற்றங்கள் வந்து செலுத்தப்பட்டிருக்கிறது, அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இப்ப வந்து ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சா இல்ல கன்விக்ஷனே ஆயிடுச்சா, என்ன மாதிரி பொசிஷன் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதா இருக்கு. நம்ம முன்னாடி இருக்க ஹிஸ்டரியை பார்க்கும்போது நம்ம அஇஅதிமுக ஆட்சி காலம் முன்னாடி இருந்த 10 ஆண்டுகள், அதற்கு முன்னாடி இருந்த திமுகவோட 5 ஆண்டுகளை எடுத்துக்கலாம். அந்த 15 ஆண்டுகளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 21 அப்படின்றது ஒரு அலார்மிங் நம்பராகவே இருக்கிறது. அவங்க வந்து போலீசாருக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ இல்ல தனிநபர்களுக்கோ வந்து அதிக ஆபத்தோட இருந்தவர்கள் அப்படின்றது கிடையாது. ஒன்று. இரண்டாவது விஷயம், சிலர்லாம் வந்து நகை திருடல்ல வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்ப நகை திருட்டுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அதை வந்து பாதுகாக்கிறதுக்கான அவசியங்கள் என்ன இருந்திருக்கு, இந்த அரசு வந்து என்ன செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. திமுக அரசுல வந்து நகை திருட்டு அப்படின்றது அதிகமா இருக்கு. அப்ப அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சிசிடிவி கேமரா, அங்க இருக்க பாதுகாப்பு தேவை என்ன இருக்கு, போலீஸ் போஸ்ட் அங்கங்க என்ன இருக்கு, இல்ல அங்க இருக்க என்ன கம்யூனிட்டி அவேர்னஸ் ஈவெண்ட்ஸ் என்ன நடத்தியிருக்காங்க, பொதுமக்களுக்கு என்ன அதற்கான எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க, இல்ல அவசர கால் பண்றதுக்காக அவர்களோட தேவைகளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இல்ல இந்த இப்ப நிறைய பேருக்கு செல்போன் இருக்கு, அது வந்து அர்பன் சென்டர்ஸ்ல டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல இல்ல பெரு கிராமங்கள்ல கூட நிறைய பேருக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு. அப்ப அவர்கள் வந்து எவ்வாறு காவல்துறையை அணுக முடியும், அவர்களோட பாதுகாப்புக்கு என்ன தேவை, அவர்களோட தற்காப்புக்கு அவர்கள் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும். ஒண்ணும் இல்ல, கல்லூரி இல்ல ஸ்கூல்கள்ல பள்ளிகள்ல வந்து தற்காப்புக்கான ட்ரைனிங் என்ன செய்திருக்கிறார்கள், இதெல்லாம் வந்து ஒரு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை. இதை வந்து அரசு இதெல்லாம் எதுவுமே பண்ணல. அரசு வந்து காசு பண்றது வேற எங்கேயோ காசு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ப்ராஃபிட் மட்டும் தனிநபர்களுக்கோ இல்ல அவர்களுக்கோ வந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். டாஸ்மாக் வந்து ப்ராக்ரெசிவா போயிட்டு இருக்கு. ஒன்னும் இல்ல, எடப்பாடியார் அவர்கள் நேற்று வந்து சட்டசபையிலே கேட்டிருந்தாங்க, நாளைக்கு வந்து புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அன்னைக்கு அட்லீஸ்ட் டாஸ்மாக் வந்து மூடி இருந்தா நல்லா இருக்கும், பொதுமக்களுக்கு அது நல்ல விஷயம் அப்படின்னு. ஆனா இந்த அரசு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறதே கிடையாது. இது லாங் வீக்கெண்ட், 3 நாள் 4 நாள் லீவ் இருக்கு, அப்பதான் அவர்கள் வந்து சாராய விற்பனை அதிகப்படுத்த முடியும், அப்பதான் அரசுக்கு வருமானம் அதிகமா வரும் அப்படின்னு ஈடுபட்டு இருக்கிற அரசாக இருக்கிறது. அப்ப வந்து பொதுமக்கள் நலன் என்ன அப்படின்னு பார்வையற்ற அரசாக இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இதை தாண்டி நம்ம வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் அந்த மக்கள் அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நிர்ணயம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது அன்னைக்கு அவர்கள் ஆளுகின்ற அரசு எவ்வாறு அவர்களை பாதுகாக்கிறார்கள் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த அரசு சரிவர பாதுகாக்கவில்லை அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சனை. அப்பதான் காவல்துறையினர் வந்து அடுத்து என்ன செய்ய முடியும், இவர்களை என்னால வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அப்ப ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதுல காவல்துறையினர் ஈடுபடுறாங்க. ஆனா நம்ம காவல்துறையும் முழுக்க வந்து தவறு அப்படின்னு சொல்றதுல பிரச்சனை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆளுகின்ற அரசுல இருந்துதான் ஆரம்பிக்கும். எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் வந்து தெளிவாக சொன்னாங்க, ஏன்னா எல்லார்கிட்டையும் சொசைட்டில இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர், முக்கியமாக ஆரம்பிக்கும் போது காவல்துறையினர், அதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக வந்து அரசு, இவர்கள் 3 பேருக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. நான் அதை வந்து இன்வெர்டட் பிரமிடாக பாக்குறேன். மெய்யப்பன் ராமசாமிட்ட ஒரு கேள்வி, எல்லா விஷயத்திலும் காவல்துறையை குறை சொல்ல முடியாது, இந்த அமெரிக்க அரசாங்கம் ஈரானை மேக்சிமம் பிரஷர் மாதிரி காவல்துறைக்கு அரசிடம் இருந்து மேக்சிமம் பிரஷர் இருக்கா, இதை செய்யுங்க, டூ ஆர் டோன்ட் டூ, இவனை சுடுங்க இவனை சுடக்கூடாது. இல்லங்க, நீங்க வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா நீங்க வந்து செய்தியாளர் அப்படின்றதுனால டூ ஆர் டோன்ட் டூன்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அரசு வந்து டூ ஆர் டோன்ட் டூ இல்ல, டூ ஆர் டை அப்படின்றதுல இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து காவல்துறையினருக்கு இந்த மாதிரி அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து கிரைம் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு.
இது வந்து திமுக அரசு என்ன சொல்றாங்க, இல்ல என்சிஆர்பி டேட்டால இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு. எங்க அங்க பிரச்சனை அப்படின்னா, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம்னா அந்த கம்ப்ளைண்டே எடுத்துக்கிறது கிடையாது. இவங்க எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்திருப்பாங்கன்னா, சோசியல் மீடியால வந்து திமுக தலைவரை பத்தி தவறாக எழுதினார், இது டிஎம்கே கவர்மெண்ட் பத்தி தவறா எழுதினாங்க அப்படின்னா அதெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. அதனால மாணவர்கள், கல்லூரியில் இருப்பவங்க எல்லாம் கூப்பிட்டு என்கொயரி நடத்துவாங்க, ஜேர்னலிஸ்ட் மேல எல்லாம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி சமுதாயத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு, பொதுமக்கள் என்னெல்லாம் கேள்வி வைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து வழக்கை வந்து பதிவு செய்ய வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்சிஆர்பி டேட்டா கொடுக்கும் போது கிரைம் ரெக்கார்ட்ஸ் வந்து அதிகமாயிடும் அப்படின்றதுனால அவங்க அப்படி வச்சிருப்பாங்க. அப்ப மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்களே, அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா பயம் உண்டாக்கணும் சொசைட்டில. அந்த பயம் உண்டாக்குறதுக்கான ஒரு மெக்கானிசமாக இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு வந்து இதை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. நம்ம காவல்துறை அதிக திறன் படைத்த காவல்துறையினர், இதே காவல்துறையினர் தான் வேற ஒரு ஆட்சியிலும் பணிபுரிந்தார்கள். அன்னைக்கு வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஏன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஆட்சி செய்யும் தலைவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றதா பிரச்சனை. அவர்களுக்கு முக்கியமான தேவை மக்களோட பாதுகாப்பு கிடையாது. அவரோட முக்கியமான தேவை வந்து அரசு வருவாய், இல்ல தனி மனித வருவாய். அவங்க தனி மனிதனும் செலக்டிவா இருக்கிறவங்களுக்கு வருவாய். அதனால இன்னைக்கு அவங்க தனி மனிதன் பாதுகாப்பு அப்படின்றது என்னன்னு பாக்கல. அதனாலதான் நீங்க சொன்னது டிப்ளமேட்டிக்கா சொன்னீங்க. நான் அந்த டூ ஆர் டை அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. காவல்துறை மீது அந்த மாதிரி அதிகமான பிரஷர் இருக்கு. அதுதான் இதற்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் நம்மோடு தூத்துக்குடியிலிருந்து தோழர் செல்வம் வழக்கறிஞராக அவர்கள் நம்மோடு இணைகிறார். திரு செல்வம் சார், அதாவது தூத்துக்குடி இப்பொழுது தற்போது செய்திகள் வருகின்ற போது இந்த மனித உரிமை மீறல் சம்பவங்களை குறித்து இரண்டு ஆளுமைகள், பூவுலகின் நண்பர் தோழர் வெற்றி செல்வன் அவர்களும் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்குரைஞர் சட்டத்தரணி திரு மெய்யப்பன் அவர்களும் தங்கள் கருத்தை ராமசாமி அவர்களும் வைத்தார்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பகுதி சர்ச்சைக்குரிய பகுதி, பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தும் இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க தான் சொல்லுங்க. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய சுபியான் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, அது போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம், மாலை வணக்கம். ரொம்ப நன்றி. அதாவது நீங்க இதுல மனித உரிமைங்கிறத வந்து இந்த அரசு, நான் இந்த அரசின் மீது கடுமையாக எப்பொழுதுமே குற்றச்சாட்டுக்களை வைக்கக்கூடியவர். காரணம் வந்து ஏதோ போற போக்குல குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறதுக்காக இல்லை. ஒரு கட்டத்துல இப்ப நீங்க தூத்துக்குடி மட்டுமே மையமா வச்சு கேட்டீங்க. கடந்த 1999 நடந்த தூத்துக்குடியில, அதுலயும் குறிப்பா திமுக ஆட்சியில இருக்கும்போது நடந்த ஒரு லாக்அப் டெத், அதாவது காவல் நிலைய காவலில் இருந்த பொழுது நடந்த லாக்அப் டெத்துக்கு இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஏறக்குறைய ஒரு 26 வருஷத்துக்கு பிறகு ஒரு தீர்ப்பு, ஒரு 10 நாளைக்கு முன்பு ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்தது. அத ஒரு 9 காவல் அதிகாரிகள், அதாவது பணியில இருந்தவங்க இருக்கிறவங்க, அன்னைக்கு சார்பு ஆய்வாளரா எஸ்ஐயா இருந்தவரு, இன்னைக்கு டிஎஸ்பியா இருந்தாரு ஸ்ரீவைகுண்டத்துல ராமகிருஷ்ணன்ங்கிறவரு, அவங்க எல்லாருக்குமே லைஃப் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒன்று இப்போ சாத்தாங்குளத்துல பென்னிக்விக் ஜெயராஜ் அவங்களுடைய அந்த ஜெயராஜுடைய வழக்கு வந்து ட்ரையல் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. இல்ல 2 விஷயத்த நம்ம யோசிக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, நீதித்துறையிலும் கூட, காவல்துறையை மட்டும் நான் குறை சொல்றதுக்கு விரும்பல, நீதித்துறையிலும் கூட நான் பேர் சொல்லாமலே சொல்றேன். அதாவது நீங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து ரிமாண்ட் பண்ணணும்னு அவருடைய அவசியம் இல்லை. ரிமாண்ட ரிஜெக்ட் பண்றதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. யாருக்கு? ஒரு நீதித்துறை நடுவர் வந்து அவர் ரிமாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா இவங்க வந்து அடிச்சு காலை ஒடிச்சு கொண்டு ரிமாண்டுக்கு கூட்டு போறாங்க. அப்ப இவர் என்ன கேட்கணும்ல, மேஜிஸ்ட்ரேட் வந்து உடனே ரிமாண்ட் பண்றது, கண்ணை மூடிக்கிட்டு ரிமாண்ட் பண்றது நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நீதித்துறை நடுவர் நாளைக்கு சார்பு நீதிபதியாக ஆகணும். அதுக்கு பிறகு கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி ஆகணும், மாவட்ட அமர்வு நீதிபதி ஆகணும், ஏன் உயர் நீதிமன்றத்து வரைக்கும் போகணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட அத்துமீறல்கள் அல்லது கவனக்குறைவு நீதித்துறையும் கூட இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்குங்கிறதா என்னுடைய, நீதித்துறையினோடு கூட இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில இருந்து வந்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ட்ரையல் நடக்கு. நான் வந்து ட்ரையல் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றேங்கிறதுனால சொல்றேன். அண்ணன் மெய்யப்பன் அவர்கள்லாம் வந்து ஹைகோர்ட்ல அப்பெக்ஸ் கோர்ட்ல இருக்கிறவங்க, நாங்க ட்ரையல் கோர்ட்ல இருக்கிறவங்க.
நாங்க ட்ரையல் கோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அக்யூட்டல் ஆகுது, அது ஹைகோர்ட்ல வந்து அப்பலட் கோர்ட்ல வந்து கன்விக்ஷன் ஆகுதுன்னு சொன்னாலே முதல்ல இதுவே தப்பு தானே. நீங்க அது அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதி பரிபாலனத்தில் அதாவது வழக்கை நடத்திய நீதிமன்றம் எதை கவனிக்க தவறியது, அப்ப அந்த நீதித்துறை அந்த நீதிபதியும் பொறுப்பாளி ஆகணுமா வேண்டாமா? இப்ப மர்டர் கேஸ் 307 இருக்கட்டும் 302 இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொலை வழக்குகள்லாம் வந்து அமர்வு நீதிமன்றத்தில் நடக்கும். கொலை முயற்சி வழக்குகள் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்து வரைக்கும் நடக்கும். ஆனா இவங்க நீதிபதிகள் வந்து சரியா கவனிக்கிறது இல்ல. நீதிபதிகளே கூட அரசு சார்பாக ஒரு சார்பு நிலையில இருக்காங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் கடந்த ஆட்சி காலத்துல ஒரு நீதிபதி நான் கூட அவருக்கு கேட்ட கேஸ் நடத்திருக்கேன். கோபிநாத்னு சொல்லி திருநெல்வேலியில அவரு மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும்போது, நீதித்துறை நடுவரா இருக்கும்போது கேஸ் நடத்திருக்கேன். அந்த நீதிபதி எல்லாம் கூட மிக துணிச்சலா நக்கீரன் கோபால ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னார். உங்களுக்கு தெரியும், சென்னை எழும்பூர்ல. நீதிபதிகளுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்த மறுக்கிறார்கள்? இந்த மனித உரிமை மீறல்களுக்கு, சட்ட மீறல்களுக்கு நீதித்துறை நடுவர்களும் பொறுப்பாளி ஆகணும். அவங்களும் வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறையினுடைய அத்துமீறல்களுக்கு நீதித்துறை நடுவர்களும் அதுக்கு வந்து துணை போகக்கூடாது. அவருக்கு ஒரு சந்தேகம். தோழர் செல்வன் சார், இப்போ என்ன கேட்டேன்னா, அப்போ சில வழக்குகளை கரப்ஷன் கேஸ், பிரைபு, இதை சூமோட்டாவாக எடுத்திருக்காரு. அப்ப அனந்த வெங்கடேசன் திமுக அமைச்சர்களுக்கு மீது இதே மாதிரி என்கவுண்டர்களை உடனடியாக ஜுடிஷியரி ப்ராசஸ்ல இந்த ஒரு ஜட்ஜி சூமோட்டாவா எடுக்கணுங்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, இதெல்லாம் வந்து சூமோட்டோவா எடுக்க எத்தனை பேர் எடுப்பாங்க? ஆனந்த் வெங்கடேசன் மாதிரி வந்து ஒரு துணிச்சலான நீதிபதிகள், எஸ் எம் சுப்பிரமணியன மாதிரி ஜஸ்டிஸ் சுப்பிரமணியன மாதிரி உள்ளவங்க, கார்த்திகேயன மாதிரி உள்ள ஜஸ்டிஸ் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர்னு. அதாவது இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து நீதித்துறைக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். இப்படி எந்த நீதிபதிக்கு அந்த துணிச்சல் இருக்கு? நீங்க இப்ப சமீபத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா சில வழக்குகள்ல, நான் அதுல நீதிபதிகளுடைய பெயரை கூட நான் சொல்ல விரும்பல, அதாவது சில வழக்குகள்ல பாத்தீங்கன்னா கண்ணை மூடிக்கொண்டு எதையும் பார்க்கறது இல்ல, கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டு, ஒரு இடைக்கால உத்தரவை வழங்கிவிட்டு, மறுநாள் பாத்தீங்கன்னா நாங்க 2 பேருக்கு வழக்குல இருந்து வெளியே போயிடுறோம், நாங்க மறுபடியும் தொடர்ந்து நாங்கள் இதை விசாரிக்க விரும்பலன்னு சொல்லி போறது மிகப்பெரிய தவறு. அது மிகப்பெரிய தவறுங்கிறதா. நீங்க எல்லாரும் பத்திரிகை பார்க்கறாங்க, எல்லோருமே கற்றறிந்த பெருமக்கள்ங்கிறதுனால சொல்றேன். நீங்க முதல்ல ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் போறதுக்கு முன்னாலேயே நீங்க வந்து அதுக்கு முன்னால நீங்க அந்த கேஸ வந்து நீங்க வந்து ஹியரிங் எடுக்கிறதுக்கு முன்னால, அந்த பெட்டிஷனை வந்து ஹியரிங் எடுக்கிறதுக்கு முன்னாலே நீங்க வெளியே போயிருந்தா ரைட்டு. ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் போட்ட பிறகு நீங்க வெளியே போறீங்கன்னா, இன்ட்ரிம் ஆர்டர் போட்ட பிறகு வெளியே போறீங்கன்னா எவ்வளவு பெரிய நீதித்துறையின் மீது சாதாரண கைகோடி மக்களும் நம்பி இருக்கிற கடைசி புகலிடம் எதுன்னா நீதிமன்றம். சரி, அந்த கடைசி புகலிடத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கிறது. நீதிபதிகளிட மாத்திரமல்ல, காவல்துறை அதிகாரி, ஒரு நிமிஷம் மட்டும், காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பாத்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரி என்ன நினைக்காரு? ஒரு இன்ஸ்பெக்டர் நாளைக்கு டிஎஸ்பி ஆகணும், டிஎஸ்பி ஏடிஎஸ்பி ஆகணும், எஸ்பி ஆகணும். இப்ப அவங்க ஒவ்வொருத்தருமே இந்த சுயநல நோக்கத்தோடு, இன்னைக்கு வேற ஒண்ணு வேண்டாம், காவல்துறையில இருக்கிற உச்சபட்ச பதவி என்னன்னா லா அண்ட் ஆர்டர் டிஜிபி தான், சட்டம் ஒழுங்கு டிஜிபி தான். உடனே வந்து 6 மாசம் சர்வீஸ்ல இருக்கும்போது அவரை டிஜிபி ஆக்கிறது. உடனே அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் இருக்கிற 6 மாதம் போக மீதி இருக்கிற 1.5 வருடமும் சேர்ந்து அவர் 2 வருஷம் டிஜிபியை கண்டினியூ ஆயிடுவார். இப்படிப்பட்ட முதல்ல வந்து நீதித்துறையிலே வந்து சீரமைப்பு வேணும், காவல்துறையில சீரமைப்பு வேணும். காவல்துறை அதிகாரி, காவல்துறையினுடைய அத்துமீறல்களை கண்டிக்கிற இடத்துல இருக்கிற நீதிபதிகளும் அந்த அத்துமீறல்களுக்கு துணை போவதை நிச்சயமா நாம வந்து எல்லாமே மறுபரிசீலனைக்கு சீரமைப்புக்கு சொல்லுங்க சார், ரிஃபார்ம் பண்ணணும். சரி, அந்த ரிஃபார்மேஷன் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கணும். காவல்துறையில், நீதித்துறையில் கண்டிப்பா நடக்கணும். மனித உரிமை மீறல்ங்கிறது மனித உரிமையே கிடையாது சார். மனித உரிமை மீறல் எங்க போறது? மனித உரிமையை அதுல திமுக அரசு பாத்தீங்கன்னா, அது ஒரு மாண்புமிகு அமைச்சர், அது நம்ம என்ன சொல்றோம், ஆனரபிள் மினிஸ்டர் அப்படி சொல்றோம். அந்த மாண்புமிகு அமைச்சர் ஒரு பொது இடத்தில் அது நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு ஐயா ரவிசங்கரை கொண்டு மன்னிக்கிறோம், வாய் கொழுப்படுத்து
வார்த்தைகளை திமிர் பிடித்து சரி, ஒரு பொது இடத்துல எந்த மதமா இருக்கட்டும் சார், நீங்க எந்த மதத்தின் மீது தாக்குதல் நடத்தினாலும் சரி, ஆனால் ஒரு பொது இடத்தில் பெண்கள் இருக்கிற இடத்தில் வாய்ப்புப்படுத்தி பேசுகிறார். அந்த அமைச்சர் இன்றைக்கு வரைக்கும் அமைச்சராக இருக்கிறார். அவர் இதற்குள்ளாக அவர் கட்சி பதவியை நீக்காம போய் மண்ணா போய் எங்களுக்கு என்ன, ஆனா அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கணும். அவரை அவர் இன்னைக்கு சூமோட்டோவா ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் பாஸ் பண்றாங்கல்ல, ஏன் சூமோட்டோவா நீங்க எஃப்ஐஆர் போடலன்னு கேட்காங்களா? அவமானம் இல்லையா? நீங்க இருங்க, வாரேன். இந்த அமைச்சரை நீக்கி இருக்கணும். அதாவது இரண்டாவது நம்ம பேசுவோம். முதல்ல சட்ட விஷயங்கள் உங்களுக்கு நான் விளக்கத்தை கேட்டு வரேன். திரு பெய்யப்பன் சார், உங்களுடைய கருத்தை வைங்க ஐயா சொன்னதுக்கு, செல்வம் சார் சொன்னது. ஐயா சொல்றதுல ஒரு பார்ட் வந்து ஒரு ஒருமித்த கருத்து எனக்கு இருக்கு. நம்ம நாட்டுல இறையாண்மை அதிகம் அப்படின்னா அது வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மற்ற சட்டங்களுக்கும். சோ இறையாண்மை அங்கதான். சோ தலையாயது சட்டம் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இதுல ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, சில இடங்கள்ல சூழ்நிலைகள் அப்படின்னு. அதனால எல்லா இடத்துலயுமே நான் அண்ணனோட ஜென்ரலா வந்து மாற்று கருத்தே இருக்காது எனக்கு. ஒரே ஒரு மைனர் டீவியேஷன் மட்டும் இங்க என்னன்னா, சில சூழ்நிலைகள்ல காவல்துறையினர் அந்த இதுக்கு புஷ் பண்ணப்படுவார்கள். அது வந்து யதார்த்தமான சூழ்நிலையாக இருந்தால் அப்போ வந்து அந்த என்கவுண்டர் அப்படின்றது அது என்கவுண்டராக கருதப்படக்கூடாது, செல்ஃப் டிஃபென்ஸாக கருதப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை, இன்னைக்கு இருக்க லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்க அரசோட செயல்பாடுகள், இது எல்லாமே காவல்துறையினருக்கு அந்த பிரஷர் உண்டாக்குது. அந்த பிரஷர் உண்டாக்குது அப்படின்ற போது நம்ம என்ன மாதிரி ஒரு பேலன்ஸ்டான சிஸ்டம் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுதான். அண்ணன் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு பேலன்ஸ்ட் ஒரு ப்ரொடெக்டட் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஜுடிஷியரி எப்பவுமே ப்ரொடெக்டடா இருக்கணும், இன்சுலேட்டடா இருக்கணும். இன்னைக்கு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளோட இது இங்க இருக்க சபார்டினேட் ஜுடிஷியரி இருக்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேனேஜ் பண்ற, பிடபிள்யூடி மேனேஜ் பண்ற ஒரு குவார்டர்ஸ்ல இருக்காங்க. அப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் இருக்கணுமா அவசியமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதற்கான பிரஷர் இருந்திருக்கு. வேற வேற ஆட்சிகள்ல சில நீதிபதிகளுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்காங்க, சில நீதிபதிகளுக்கு பிரஷர் இருந்திருக்கு. அப்போ அந்த பயம் இல்லாம நீதியை செலுத்த வேண்டிய, நீதியை நிலைநாட்ட வேண்டிய நீதிபதிகளுக்கு அந்த ப்ரொடெக்ஷனை நம்ம கொடுக்கணும். சமுதாயத்தில் அந்த அங்கீகாரம் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது முதல் படி. இரண்டாவது படி, அவர்களுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து அந்த உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்துல இருந்தும் இருக்கணும். ஆனா அதே அக்கௌண்டபிலிட்டியும் டிரான்ஸ்பரன்சியும் அங்கேயும் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு தேவை மட்டும்தான். இது இருந்தாக அரசு வந்து கேள்வி கேட்க முடியும். ஆனா அரசு வந்து இன்னைக்கு என்ன மாதிரி பிரஷர் போடுதுன்னா, எல்லா சைட்ல இருந்து பிரஷர் போடலாம். போலீஸ்காரங்க மேல பிரஷர் போடலாம், இது ஜேர்னலிஸ்ட் மேல பிரஷர் போடலாம், மக்கள் மேல பிரஷர் போடலாம், நீதித்துறை மேல பிரஷர் போடலாம் அப்படின்ற ஒரு அரசாங்க இன்னைக்கு வந்து தமிழக அரசு இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியின் பிரச்சனை அப்படின்னு நான் பாக்குறேன். சார், இப்போ நம்முடைய தோழர்கள் மிகச் சிறப்பாக வழக்கறிஞர் மரியாதைக்குரிய செல்வம் அவர்கள் சில கருத்தை கொஞ்சம் சமூகத்தின் கொந்தளிப்பாக வைத்தாங்க. மெய்யப்பன் ஐயா அவர்களும் அதற்கு பதிலளித்தார். ஆரம்ப கட்டத்தில் வெற்றி செல்வன் அவர்களுடைய கருத்தும் அப்படி. நம்ம என்கவுண்டர் விவகாரம், இந்த விவகாரம் லிங்க் ஜுடிஷியல் லிங்க் ஆகுது, போலீஸ் இருக்கிறது, மக்களின் பொறுப்பு இருக்கிறது. இட்ஸ் அ பைண்டிங் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிதான் சொல்லப்படுது. இது ஒரு தனி மனிதன, இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் டியூட்டி அப்படின்னு வைத்தார்கள். நீங்க உங்க பார்வையில் இந்த தலைப்பு இப்போ சொசைட்டியில் இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக ஆயிடுது சார். ரொம்ப காமனாக ஆயிடுது என்கவுண்டருங்கிறது. ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நார்த் இந்தியாவிலேருந்து பாம்பேலேருந்து வந்த அந்த வடநாட்டு இவங்க இரானியன்ஸ், ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 8 இடத்துல 1 மணி நேரத்தில் 8 இடத்துல இது பண்ணி டக்குன்னு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஹைதராபாத் போகிறார். ஒருத்தர் பாம்பே 2 பேர் போகிறாங்க, டெல்லி. அதில் ஒருத்தரை பிடிச்சாங்க, இன்னொருத்தரையும் பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணேங்கிறாங்க. என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரியான பாயிண்ட். இப்போ சமீபத்தில் நடந்தது என்கவுண்டர் பண்ணேங்க. அதாவது நீங்கள் பிடிச்சிட்டீங்க, பிடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஜுவல்ஸை ரெக்வயர் பண்ண போறீங்க. ஏர்போர்ட்டில் 2 பேரை பிடிச்சிங்க, ஆனால் ஒருத்தரை மட்டும் என்கவுண்டர் பண்ணி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, திருவான்மியூர் அந்த ஸ்டேஷன் கிட்ட இவங்க பைக்கை விட்டுருக்காரா இல்லை அங்கே ஜுவல்ஸ் வச்சிருக்காரா பார்க்கணுன்ட்டு அழைச்சிட்டு வராங்க. அந்த இன்னொருத்தர் ஏர்போர்ட்ல இருக்காரா இல்லை எங்க இருக்காரு தெரியல சார். அப்படி காரணம் சொல்லப்பட்டது. அதான் சொல்றேன், சொல்லப்பட்டது. அழைச்சிட்டு வந்தீங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம்
அந்த இதில் வந்து மோட்டார் பைக் வச்சிருக்கார். அந்த மோட்டார் பைக்கரை இதான் காமிக்க போகிறார். நீங்கள் இப்போ என்ன பண்ணிருக்கணும், அவர் அழைச்சிட்டு வரைச்சி விலங்கு போட்டிங்களா என்ன தெரியலை. நீங்கள் பாட்டு அழைச்சிட்டு வந்தோம். இவர் அந்த வச்சிருந்த பைக்கிலேருந்து ரிவால்வரை எடுத்து இவர் மறைச்சி வைத்திருந்தார். பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டாரு. நாங்கள் தப்பிச்சிட்டோம். இதெல்லாம் நம்புற கதையா? அதான், நாங்கள் தப்பிச்சிட்டோம், ஆனால் நாங்கள் திரும்பி சுட்டோம், அவர் இறந்து விட்டார் அப்படின்னு. இதில் என்ன கொஸ்டின் மக்களுக்கு வரும் அப்படின்னா, அதாவது நம்பகத்தன்மை எங்கே நீர்த்து போகிறது அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா, சார் அவர் வந்து அந்த துப்பாக்கியை திருவான்மியூரில் அங்கே வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஏர்போர்ட்லேயும் அப்படியே கிளம்ப போகிறீங்க. அவனுக்கு திருவாரூரே நீ தெரியாது, திருவான்மியூரே. யா, அவன் எங்கேயாவது ஒரு இடத்த டார்கெட் பண்ணுவான், அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த இடத்துல பைக்கில் இவருடைய பாதுகாப்புக்குன்னு அவர் அந்த கொண்டு வந்ததை எதுக்கு பைக்கில் விட்டு போன இவர் அக்யூஸ்ட். நீங்கள் அவரை சுட்டுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லையும் சுட்டுருக்கீங்க. ஏதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் சுடும்போது அவர் ராமசாமி அவர்கள் சொன்னார், ஒரு 16 கைட்லைன்ஸோ என்னமோ உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. என்னென்ன கைட்லைன்ஸ்க்கு நீங்கள் என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் மீறி இப்போ என்கவுண்டர் நடக்கிறது. இப்போ இந்த என்கவுண்டர் நடந்திருக்கணும், எத்தனை என்கவுண்டரில் ஃபர்தராக வந்து கோர்ட்டில் வந்து ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு, எவ்வளவு என்கவுண்டர் இது வரைக்கும். லெட் அஸ் சே லாஸ்ட் ஒரு 4 வருஷம் எடுங்க, இல்லை 7 வருஷம் எடுங்க. போலீஸ் என்கவுண்டர்ஸ் தமிழ்நாடு ஆகட்டும், ஸ்டேட் ஆகட்டும். இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் அதை பற்றியே பேசுறதுனால எவ்வளோ என்கவுண்டர் நடந்து, இந்த என்கவுண்டரில் அந்த போலீஸ் அஃபிஷியல் இன்வால்வ் அவர் வந்து இன்னும் ஒரு இதில் இருப்பாரா? அதாவது ஏதாவது ஒரு தப்பு அப்படின்னு நடந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த தப்பை கிளியர் பண்ணுற வரைக்கும் அவரை அதுலேருந்து எடுத்து வைங்க, நவர்த்தி வைங்க, இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் அனுப்புகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ இதில் முக்கால்வாசி சிலரை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இஸ் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிம்பாங்க. ஆமாம், என்கவுண்டர் தமிழ்நாட்டில் சில ஆட்கள்லாம் உண்டு. ஓகேவா? என்னுடைய பாயிண்ட்டு, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னால் ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த பர்டிகுலர் இவன் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறச்ச நான் எதுக்கு ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அங்கே எதுக்கு அழைச்சிட்டு போகணும்? இவர் வந்து இந்த பர்டிகுலர் இவர் சோமனி இதில் என்கவுண்டர் பண்ணிருக்காரு அப்படின்னா நீங்கள் அழைத்து கொண்டு போகும்பொழுதே நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, இந்த ஆள் இன்னைக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார், அதுக்காக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அங்கே அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு தோணுமா உங்களுக்கு? தெரியல. ஸோ இந்த கோர்ட்டில் கூட நீங்கள் என்ன சொல்லணும், இவ்வளோ கேஸ் இருக்குது என்கவுண்டர், இதில் என்கவுண்டர் இதில் எவ்வளோ முடிந்திருக்கு, எவ்வளோ கன்விக்ஷன் ரேட், இல்லை எல்லாமே நீங்கள் இல்லை இது என்கவுண்டர் பண்ணது ஜஸ்டிஃபைட் அப்படின்னு சொல்கிறீங்களா, எவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்குது, இது சொல்லணும், மக்களுக்கு தெரியணும். ஏன்னா எந்த ஒரு அரசாங்கத்து மேலேயும் இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். அதான் இருக்கணும். இருக்குதா? இல்ல. இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் பாடி, அக்கார்டிங்லி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பாடி ஆர் ஜுடிஷியரி நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இருக்கு, டு பி ஃபாலோட் த நார்ம்ஸ். கண்டிப்பா இருக்கா இல்லையா? அதான் நீங்க கொடுத்த 16 கைட்லைன்ஸ்ல இல்ல எந்த கைட்லைன்ல இவர் மீறிட்டாரு, அதனால இவர் என்ன சுட்டார்? அது சரி, நீங்க கொடுத்த அந்த கைட்லைன்ல என்ன மீறினா, ஆனா அதை வந்து அத்தென்டிசிட்டியா ப்ரூவ் நீங்க என்ன பண்ணணும், வெளியில சொல்லணும், ஓப்பனா சொல்லணும். சரி, இப்போ இந்த கேஸ் மட்டும் இல்லை சார், இது என்கவுண்டர் கேஸ். இதில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மார்ச் 18, 19, மார்ச் 23, 25, ஏப்ரல் 1 மாற்றி சுட்டிருக்கீங்க, இவங்களை இது பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி 2022 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2022 ஒன் விக்னேஷன் ஒருத்தர், ஐ திங்க் நேம் இஸ் ரைட், அந்த விக்னேஷ் ஒரு யங் பர்சன், அந்த யங் பர்சனை சுட்டு இருக்காங்க. அவர் இஸ் நோ மோர், செத்து போயாச்சு. அப்போ என்ன பண்ணார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் சொன்னார், இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கணும், அரசாங்கம் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும், அப்படி இந்த மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்னார். ஆனால் மறுபடியும் நடக்கிறது. ஸோ இது என்கவுண்டர் மட்டும் இல்லை, இப்போ நம்ம டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு வரும்பொழுது எஸ்சி எஸ்டிக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன வயலேஷன். ஸோ எஸ்சி எஸ்டி அகேன்ஸ்ட் வயலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2023 மட்டும் தமிழ்நாட்டில் 2068 கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த எஸ்சி எஸ்டிக்கு அகேன்ஸ்டாக. சரி, அதை தவிர என்ன மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் 2022 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதிலிருந்து இன்னி வரைக்கும் பார்த்தால் 35 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ். ஆனால்
கன்விக்ஷன் ரேட் அதில் எவ்வளோன்னு பார்த்தால் 1. எவ்வளோ கம்மி. ஓகே, அந்த மாதிரி 2022 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 267 கொலை குற்றங்கள் எஸ்சி எஸ்டி இதெல்லாம் நடந்திருக்கு அவங்களுக்கு அகேன்ஸ்டாக. கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு? 6 இதில் தான் தீர்ப்பு வந்திருக்கு, கன்விக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதில் என்ன தெரியுது, மக்கள் என்ன சொல்கிறாங்க, எஸ்சி எஸ்டிக்கு அகேன்ஸ்டாக இந்த அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குது. அந்த வயலேஷனில் என்ன பண்ணணும், இவங்க சீக்கிரமாக எடுக்கணும். எதனால் இதில் இவ்வளோ 267 மர்டர் கேஸில் 6 கேஸும் கன்விக்டாக இருக்குது, மீதி கேஸு என்ன? இதில் அது மாதிரி போலீஸ் இவர் மிஸ்டர் பிஜேபி இவர் செல்வம் சொன்னார், அந்த மாதிரி போலீஸ் கஸ்டடி டார்ச்சர். எனக்கு என்ன ஒன்று புரியணும்னால், கஸ்டடியில் இந்த மாதிரி செத்து போனவங்க பின்னிங் சந்தை ஜெயராஜ் இது, அந்த மாதிரி இன்னொரு கருப்பசாமி குப்புசாமி பிரதர்ஸ் 2 பேர் அவங்களே இந்த மாதிரி செத்து போயிருக்காங்க. லாக்அப் டெத்னு வைங்களேன். லாக்அப் டெத், கஸ்டோடியல் டெத். எஸ். ஸோ இதில் பொதுவாக அவர் நண்பர் இவர் செல்வம் விளக்க வேண்டும். எனக்கு என்ன தெரியணும்னால், போலீஸ் கஸ்டடிக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கும் என்ன வித்தியாசம் தெரியணும். அதாவது இல்லை முடிச்சிடுறேன், அந்த இதை மட்டும் முடிச்சிடுறேன். நீங்கள் என்ன சொல்றீங்க, நாங்கள் வந்து இந்த அக்யூஸ்டை எங்கள் கஸ்டடியில் எடுக்க போகிறோம், போலீஸ் கஸ்டடியில் ஒரு 10 நாள் கொடுங்கங்கிறீங்க. ஆப்போசிஷன் இவங்க வந்து இன்னும் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. உடனே ஜட்ஜ்மெண்ட் அவர் என்ன சொல்றாரு, 4 நாள் கொடுப்போம், அதுக்கு மேல போலீஸ் கஸ்டடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க 10 நாள் கேட்பாங்க, ஒரு 4 நாள். என்ன சார் போலீஸ் கஸ்டடியில் என்ன பண்ணுவாங்க ஜுடிஷியல் கஸ்டடி இதுக்கு? ஏன்னா ஜட்ஜு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இதுக்கு போகிறோம், இதில் கோர்ட்டுக்கு போகும்போது ஜட்ஜு உங்களை போலீஸ் அடித்தாரா, உங்களை துன்புறுத்தினார்களா, உங்களுக்கு ஏதாவது பண்ணாங்களா, என்ன கையில் கட்டு போட்டிருக்கீங்களே, இல்லை கீழே விழுந்துட்டோம் நாங்கள், ஓ போலீஸ் உங்களை அடிக்கவில்லை, இல்லை. ஸோ அப்போ உங்களை கஸ்டடியில் போலீஸ் கஸ்டடியில் ரொம்ப இதுவாக வச்சு விசாரிக்கிறான்னு வச்சுங்க. அப்போ போலீஸ் கஸ்டடிக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கும் என்ன வித்தியாசம்? செல்வம் சார் நீங்க பதில் சொல்லுங்க சார். அதாவது போலீஸ் கஸ்டடியில போலீஸ் வந்து முதல்ல அரெஸ்ட் பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் வாங்கிடுறாங்க, அந்த மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் கொடுத்துறாரு, 15 days ரிமாண்ட் கொடுத்துறாருன்னு வச்சுடுங்க. அப்புறம் வந்து அவங்க ஜுடிஷியல் கஸ்டடிக்கு கொண்டு போவாங்க, போலீஸ் தான் கொண்டு போறாங்க. இப்ப இதுல முக்கியமான விஷயம் ஐயா கேட்டதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, போலீஸுக்கும் ஜெயில் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, பிரிசன் டிபார்ட்மெண்ட், அவங்க 2 பேரும் கொலியூடடா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவன் இங்க இருந்து ஜெயில இருந்து ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியோ அல்லது போலீஸ் கஸ்டடிக்கு ஆர்டர் வாங்கி மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வாங்கி அங்கிருந்து அவங்க எடுத்து ரிமாண்ட்ல இருந்து எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கிடுங்க. போலீஸ் கஸ்டடிக்கு வரும்போது எல்லாமே வந்து அந்த இதுல பிரிசன் ரெக்கார்ட்ல எல்லாம் வந்து நல்ல ஹெல்த்தியா போறாரு, எனக்கு ஒன்றும் நான் ரொம்ப போலீஸ் கஸ்டடிக்கு சந்தோஷமா போறேன், ஒத்துக்கிட்டு போறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அந்த அக்யூஸ்ட் கூப்பிட்டு வருவாங்க. இங்க வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கால்ல சாக்கு துணி, ஈர துணி இருக்கு பாருங்க, அந்த ஈர துணிய சாக்கு துணியை கட்டி, ஈர சாக்கை கட்டி அந்த பிளாஸ்டிக் பைப்பு வச்சு அடிக்க. அப்ப அடிச்சீங்கன்னு சொன்னா அடிச்சு கால் எலும்பு உடைச்சிட்டு மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் மறுபடியும் ரிமாண்ட் அந்த ரிமாண்ட் வந்து வாங்குவாங்க, ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வாங்குவாங்க, மறுபடியும் ரிமாண்ட் கொண்டு போறது. அப்ப மேஜிஸ்ட்ரேட் கேட்பாரு, என்ன அடிச்சாங்களா இப்போ சொல்லி போலீஸ் என்ன பண்ணிட்டு போவான்னா, நீ சொன்ன ரஸ்கல் ஒன்ன அங்க ஜெயில வச்ச கொண்டு விடுவோம், இப்படி இதே வார்த்தைய ஜெயில வச்ச ஒண்ணு கொண்டு விடுவோம். மேஜிஸ்ட்ரேட் கேட்டா என்ன சொல்லணும், நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லு, பாத்ரூம் போகும்போது கீழே விழுந்துட்டேன்னு சொல்லு அப்படின்பா. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் நான் எதுக்கு மறுபடியும் இதுலயே எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, இந்த நீதிபதி அதாவது நீதித்துறை நடுவர் வந்து குறைந்தபட்சம் போலீஸ் கஸ்டடியில அவன் போறான். போலீஸ் கஸ்டடிக்கு போறவன பாத்ரூமுக்கு போனாலும் 2 போலீஸ் வாசல்ல நிப்பாங்க. அவன் எப்படி வலிக்கு விழ முடியும்? எப்படி விழுந்தா? உங்ககிட்ட சிசிடிவி கேமரா இருக்கா இல்லையா, புட்டேஜ் இருக்கா, அந்த புட்டேஜ் காமிக்கணுமா வேண்டாமா, அவன் எப்படி வலிக்கு விழுந்தான்னு சொல்லி. அப்ப நான் இதுலதான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மிகப்பெரிய தவறு இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய அதிகார அத்துமீறல்களை செய்திருக்கிறார்கள். இந்த 2க்கும் அது சிறைத்துறையும் உடன்பாடாரு. இப்ப நீங்க சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா, சிறைத்துறையில மிகப்பெரிய ஊழல் நடந்து அதுல மிகப்பெரிய அளவுல சில அதிகாரிகள் வந்து
சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க, அதாவது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசுக்கு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னு கேட்டா திரைத்துறை நிர்வாகத்திற்குன்னு சொல்லி ஒரு மந்திரி இருக்கார், திரைத்துறைக்கு ஒரு டிஐஜி தனியா இருக்கார், போலீஸுக்கு அதே மாதிரி போலீஸுக்காரருக்கா டிஜிபி இருக்காருல்ல, டிஜிபி எல்என்டோ இருக்காங்க, டிஜிபில சவுத் சோன் ஐஜி இருக்காங்க, டிஜிபி போலீஸ்ல எஸ்பி இருக்காங்க. இவங்க எல்லாம் அதுக்கு பொறுப்பேற்கணுமா இல்லையா? அதனால இதுல எல்லாமே கொலுடா இருக்காங்க சார். எல்லாமே ஒரு வகையில ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பழனிக்கு கோயிலுக்கு போறோம், யாரு கார் பிடிச்சு கொடுப்பாங்க தெரியுமா? போலீஸ் தான் கார் பிடிச்சு கொடுப்பாங்க, ஏசி காரு. உண்மையை சொல்றேன், போலீஸ் தான் ஏசி காரை பிடிச்சு அவங்களுக்கு உண்டான செலவு எல்லாத்துக்கும் போலீஸ் தான் கொடுத்து விடணும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. அப்ப மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போலீஸுடைய தயவு தேவை. நான் ரொம்ப பகிரங்கமா தான் சொல்றேன். நான் ஒரு வழக்கறிஞராக என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். போலீஸ் கேட்டா எதுக்குயா நீங்க கஸ்டடி கொடுக்குறீங்க? உங்களுடைய பவரை அது எக்ஸிக்யூட் பண்ற நீங்க பவர் உங்களுக்கு இன்கரண்ட் பவர் இருக்கு உங்களுக்கு, நீங்க அந்த அதிகாரத்தை, அதாவது நான் ஒண்ணு கேளுங்க சார், எல்லாமே பால்பட்டு போய் கிடக்கு, எல்லா நிர்வாகமும் பால்பட்டு போய் கிடக்கு, அதிகார அத்துமீறல். நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, தலை ஒழுங்கா இருந்தா வாழ் ஒழுங்கா ஆடும், தலையே ஒழுங்கா இல்லையே. நீங்க அதிகார அத்துமீறல் எங்க இருந்து ஆரம்பிக்கு? தலைமை இடத்துல இருந்து ஆரம்பிக்கு சார். யாரு? முதலமைச்சர் இருந்து, தலைமைச் செயலாளர்ல இருந்து, உள்துறை செயலாளர்ல இருந்து, அதுக்கு பிறகு யாருகிட்ட வரணும்? டிஜிபி இருந்து, அதுக்கு பிறகு வரிசையா நீதித்துறைக்கு வரணும். இதுல நீதிபதிகள் 1-2 நீதிபதிகள் ரொம்ப அபூர்வமாக இந்த காலம் நமக்கு கொடுத்திருக்கிற கருணை கொடையாக 1-2 நீதிபதிகள் இருக்க போய்தான் அதாவது நீதி இருக்குன்னு தெரியறதுக்காகவாவது இந்த நீதிபதிகள்லாம் இன்னும் உயரமான இடத்துக்கு வரணும். ஆனா எல்லா இடத்திலும் நீதித்துறையிலும் புறையோடி போயிருக்கிறது லஞ்சம். ஏதாவது ஒண்ணு கேளுங்க சார், கண்டிப்பா 200 ரூபாய் லஞ்சம் வாங்கினா நீங்க ஓடி ஓடி பிடிக்கிய. ஆமா, 2 லட்சம் கோடி லஞ்சம் வாங்கினா அவனுக்கு என்னன்னா சிறையில சொகுசு வாழ்க்கை. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். தமிழ்நாட்டுல கஞ்சா வழக்கு போட்டாங்கல்ல, அந்த கஞ்சா வழக்கு போட்ட அக்யூஸ் அந்த கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களா? கஞ்சா வழக்கு போட்டாங்களே சார், கஞ்சா எவ்வளவு பிடிச்சாங்க? பெத்தமட்டைனா அது ஒரு மிகப்பெரிய கொடூரமான அந்த கஞ்சா, அந்த போதை பொருள் எல்லாம் இன்னைக்கு வேற ஒண்ணு வேண்டாம், ஒரு டேப்லெட் வடிவுல ஸ்கூலுக்கு முன்னாடி எல்லாம் கஞ்சா விற்கான் சார், போதை பொருள் விற்கான் சார். அக்கிரமம் ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். பாளையம் போட்டில ஒரு 8வது படிக்கக்கூடிய ஒரு பையன் 60 எடுத்துட்டு போறான் ஸ்கூலுக்கு. அந்த பள்ளி நிர்வாகம் என்ன செய்யுது? பேசுவோம். பள்ளி நிர்வாகம் என்ன செய்தார்? அந்த பள்ளி நிர்வாகம் பொறுப்பேற்கிறதா வேண்டாமா? ரொம்ப முக்கியமான தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்கிறதா வேண்டாமா? இல்ல அந்த சார், அது செல்வம் சார், அதை நேரம் கருதி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு 2 விஷயம் திருநெல்வேலியில. ஒன்று, சின்னத்துறை, நாங்குநேரி சின்னத்துறை மீண்டும் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று திருநெல்வேலியில் குறிப்பிட்ட பள்ளி மாணவன், 8வது வகுப்பு மாணவன் பென்சில் கேட்டான்னு வீச்சறிவால தூக்கிட்டு போறதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். பென்சில் பிரச்சனைக்கு வீச்சறிவால உலகத்துல எவனும் தூக்கிட்டு போக. வெற்றிச்செல்வன் சார், உங்களுடைய நிறைய கருத்து எல்லாத்தையும் பயன் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன். இப்போ சுப்ரீம் கோர்ட் அந்த 16 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதாவது என்ன சில நேரத்தில் என்கவுண்டர் செய்ய அனுமதிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சொன்ன மாதிரி ஒரு கன்வே ஆயிருக்கு, மிஸ் கன்வே நினைக்கிறேன். அப்படி இல்லை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, எனி கைண்ட் ஆஃப் என்கவுண்டர் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த 16 பாயிண்ட்ஸ். ஸோ அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்கவுண்டர் அப்படின்னு ஒன்று நிகழுது அப்படின்னா, வெதர் அது ஒரு ஃபேக் என்கவுண்டரா, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கா அப்படின்னு விசாரித்து இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டியது நீதிமன்றம் தான். நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு, சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ்காரங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்க விசாரிக்கப்பட்டு அந்த நீதி ட்ரையலில் அண்ட் டிஃபென்ஸ் தான் இதை செஞ்சோம் அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அடிப்படையில் தான் முடிவு பண்ணணும். அப்படியே நடைபெறுவதில்லை, அதை உறுதி செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்டெர்லைட்டில் இருந்துச்சு. ஸ்டெர்லைட் அந்த இன்சிடென்ட் பாருங்கள், 14 பேர் ஓப்பனாக சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலை.
ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் வந்துட்டு தெளிவாக இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் கொண்டு ஜஸ்டிஸ் அருணா கமிட்டியோட ரிப்போர்ட் இருக்கு. அது அந்த நிறைவேற்றன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேலே ஆக்ஷன் இல்லை, டிசிப்ளின் ஆக்ஷன்ஸ் கூட எடுக்கல, அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக கண்ணெதிராக இவ்வளவு சாட்சியங்களோடு நடக்கப்பட்ட ஒரு பட்டவர்த்தமான ஒரு படுகொலை, அந்த படுகொலைக்கு கூட நம்மளால் இன்னும் வந்து நீதி வாங்கி தர முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற போது இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக பார்க்க வேண்டியது. ஃபேக் என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி கேட்டகரி, கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ் அப்படிங்கிற தனி கேட்டகரி, தலித் அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிற தனி கேட்டகரி. தலித் அட்ராசிட்டிஸ் அது மேலே இருக்குன்னா நம்ம போலீஸ் ஃபோர்ஸே கம்யூனலாக இருக்குது. பேசிக்கான பிரச்சனை அது. 80ல மோகன் கமிட்டியோட ரிப்போர்ட் அது ஜாதிமயமாக்குது, அது மத ரீதியாகவும் இருக்கு. இப்ப 2 பிரச்சனையும் இருக்கு. அவங்க மத ரீதியாகவும் இருக்காங்க, அப்படிதான் இருக்காங்க, மெஜாரிட்டியோட இருக்காங்க. ஸோ போலீஸ் வந்துட்டு இப்படி கம்யூனலிசம் ஆக இருக்கிறது, அது எப்படி நம்ம இது பண்ண போறோம்? அந்த இண்டிபெண்டா அந்த பாடி இருக்கிறது உறுதி செய்வது, இது வந்து நம்ம மாநிலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு அந்த நியூட்ரலிட்டி இல்லை, ராணுவத்துக்கு அந்த நியூட்ரலிட்டி இல்லை, அதான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அப்போ அந்த இண்டிபெண்டன்ஸோட செக்குலர் தன்மையோடு நம்மளோட அமைப்புகளை பாதுகாக்கிறது ஒரு அடிப்படையான பிரச்சனை. இரண்டாவது, இப்போ ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது, அதுக்காக நம்ம இம்மீடியட்டாக ஒரு என்கவுண்டர் பண்ணி அதை ஆஃப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இருக்கலாம். அந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த மனநிலைங்கிறது இங்கே வந்து மக்களுக்குள்ள கருத்துக்களை பரப்பப்படுகின்றது. ஊடகத்தின் மூலமாகவும் அதன் வேறு சமூகத்தின் மூலமாக சினிமா மூலமாக போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ என்னென்ன ஓய்வு வேறு வழியில் இப்படி தான் போட்டு தள்ளணும் அப்படி அப்படி அல்ல. அரசு ரூல் ஆஃப் லான்னு வரும்போது எவ்வளவு மோசமான ஒரு நபராக இருந்தாலும் அவன் விசாரிக்கப்பட்டு அது மூலம் தண்டிக்கப்படணும். இந்த என்கவுண்டர்ஸை நம்ம எந்த வகையிலும் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. இந்த இப்படி இருக்கல அப்படின்னு ஜஸ்டிஃபை, ஏன்னா அந்த உரிமை அப்போ என்னன்னா, நீங்கள் என்னன்னா எல்லா இடத்துக்கும் பண்ணுறீங்களான்னு பார்த்தீங்கன்னா, மிக மோசமான ஒரு குற்றவாளி அப்படிங்கிற போது அவர் எந்த நிலையில் இருக்காரோ அவனை என்கவுண்டர் பண்ணுறீங்க. அதே விட கொடுமை செய்தவர்கள் வேற ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான நபராக இருக்கும்போது அவர்கள் என்கவுண்டர் செய்யப்படுவதில்லை. அப்போ அங்கேயும் பாரபட்சம் இருக்குது. அப்போ அதனால தான் ஒரு முறைப்படியான விசாரணையின் அடிப்படையில் தான் நிறுத்தப்படணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் அனுமதிக்க முடியாது. அது நிச்சயமாக ஒரு நாகரிகமான சமூகத்தில் நாம் அனுமதிக்க முடியாது. அப்போ அதை நாம் உறுதி செய்வது அது டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு என்னன்னா கூட்டம் நடத்துவதற்கு கூட நமக்கு உரிமை கிடைக்கிறது இல்லை. நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம். அப்போ அந்த அளவுக்கு போலீசிங் ஸ்டேட்டா இது மாறிட்டு இருக்கும் போது டெமோக்ராட்டிக் ஸ்டேட் ஆகிடும். இன்னைக்கு வந்து நீங்க கேரளா போனீங்கன்னா செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடி அங்கே டெய்லி ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த உரிமை வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் உரிமை இருந்துச்சு. பிரதமர் வரும்போது கருப்பு கொட்டிக்கு ஆடக்கூடிய உரிமை நமக்கு இங்கே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து கூட்டம் நடத்தணும், நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னா ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க, அங்கே மட்டும் தான் போகணும். அப்போ சாதாரணமாக உங்களோட டெமோக்ராட்டிக் ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல இருந்து போலீஸ்க்கான பவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, போலீஸ் ஆக்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியான தடை போடுறாங்க. கூட்டம் நடத்துவதற்கு தடை அப்படிங்கிறதா இருக்குது, பேசுவதற்கான தடை அப்படிங்கிறது. அப்போ இந்த டெமோக்ராட்டிக் ரைட்ஸை எப்படி எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து தான் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு என்ன பவர்ஸ் கொடுக்கலாம் இல்லை அப்படிங்கிறது முடிவு செய்ய வேண்டியது. மிகச்சிறப்பான கருத்து. ஒரு 2 நிமிஷத்தில் ரொம்ப அழகான கருத்து சார், உங்களோட நிறைய கருத்து சார். இவர் இப்போ சொன்ன மாதிரி டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அதெல்லாம் பேப்பரில் தான் இருக்கா? இப்போ அதாவது ஆட்சியில் இருக்க கட்சி டிஎம்கே இவங்க வந்து எல்லா ஸ்டேட்லையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஜஸ்ட் ஒரு நாள் சொல்லிட்டு இந்த அடுத்த நாள் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. பர்மிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க புலீஸ். அண்டு அதே இது வேற ஒரு கட்சி இவங்க போய் பண்ணுறோம், நாங்கள் பண்ண போகிறோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, கிடையாது கொடுக்க மாட்டோம். தென் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் அவங்க ஊர்வலம் போற அப்படிங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதே ஆர்எஸ்எஸ் கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டு போய் வந்த உடனே கொடுக்குறீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்குறச்ச அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளிங், ஒரு பர்டிகுலர் இடத்துல எல்லாருமே எந்தவித இதுவும் இல்லாமல் கூடுவது, என்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன், எக்ஸ்பிரஸிங் மை ஒப்பீனியன், இது எல்லாமே இதெல்லாம் வந்து சிலர் வந்து இந்த மாதிரி பேசினால் இமிடியேட்டாக கைது பண்ணுறீங்க. அதே இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த விதத்தில் தவறாக பேசினாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை நாங்கள் எல்லாரும் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன் சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னால் எல்லா ஒரு இன்ஸ்டன்ஸும் கொடுக்க முடியும். யார் யாரும் இந்த கட்சியில் இப்படி பேசினாங்க, ஆனால் திமுக கழகத்து மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கவில்லை. அதே வேறு கட்சியாக இருந்தால் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, இமிடியேட்டாக எடுக்கிறீங்க. அகைன் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அதாவது எல்லாருமே ஒரு டிஸ்பாரிட்டி, டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. இவங்கன்னா இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க. சார் சொன்னார் ஸ்டெர்லைட் இதில் அப்போ என்ன பண்ணாங்க, இல்லை அப்போ என்ன பண்ணாங்க, ஏடிஎம்கே இவங்க அத்துமீறி 14 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அது இது திமுக சொன்னீங்க. கண்டிப்பாக சரி ஓகே.
இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுத்து. இப்போ சார் சொன்ன மாதிரி சுட்ட அந்த 14 பேர் இதுக்கு அந்த போலீஸ் அஃபிஷியலுக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க, ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னார். அப்போ நீங்கள் தான் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு ஏடிஎம்கே சொன்னீங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்டெர்லைட் இதில் நீங்கள் இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறீங்க. தட் மீன்ஸ் என்ன பண்றீங்க? இதையே நாம கேள்வி வச்சிரும் அரசாங்கத்திற்கு. சினிப்பர் தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று 13 பேர் மீன் வாங்க சென்ற 13 வயது 10வது பரீட்சை எழுதிய மாணவிகளை எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அநீதி நடக்குமா என்று கேட்டார்கள் ஸ்டெர்லைட்ல. திமுக மௌனியாகவே 4 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சியில பேசினாங்க, மனித விடுதலைக்கும் மனித உரிமைகளுக்கும் மனித விழுமியங்களுக்கும் எதிரான இந்த அரசு செயல்படுகிறதா? 75 அமைப்புகள் கூட்டறிக்கை ஏன் இந்த விளம்பராட்சியின் மீது? மக்களின் மனசாட்சியாக அரசின் கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறது எமது தொலைக்காட்சியின் காற்றொலி நிகழ்ச்சியின் மூலம். இந்நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொண்ட தூத்துக்குடி பாரதிய ஜனதாவினுடைய தோழர் திரு வழக்கறிஞர் செல்வம் அவர்களுக்கும், ரவிசங்கர், மெய்யப்பன், ராமசாமி, வழக்கறிஞர் வெற்றி செல்வன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.